முக்கியமானது ஹேபிட்ஸ் தான். முக்கியமாக அந்த கை சப்புறதா இருக்கட்டும், வாய் திறந்துட்டு தூங்குறது, கண்டதை எடுத்து வாயில் வைக்கிறது, இதுதான் வந்து முக்கியமான காரணங்கள். இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பல்லு ஈஸியாக தெரியும். நாங்கள் பல்ல பார்த்தோன்னே சொல்லிடுவோம் அவங்க டயபெட்டிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் தான் இது ஒரு அந்த காலத்து ஃபுட்டு, அந்த காலத்தோட பழக்கத்தெல்லாம் அவங்க கொண்டு வர ஆரம்பிக்கணும். இப்போ ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபுட்டில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஹெல்த் இஷ்யூஸில் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுறாங்க. அது பிடிக்கலனாலும் அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் முக்கியமான காரணம். நம்ம சாப்பிட்றதுலாம் ஜங்க் ஃபுட்ஸ், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இல்லை. ஸோ ஒரு ப்ரோட்டீன் நிறையா இருக்கணும், விட்டமின்ஸ் நிறையா இருக்கணும், மினரல்ஸ் நிறையா இருக்கணும். விட்டமின் நான் பேஷண்ட்டுக்கு நிறையா சொல்கிறேன், விட்டமின் சி நிறைய எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற தெரிகிற 6 பல்லும் 8 பல்லும் நல்லா வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈவன் 30 to 40லேயே பார்த்தீங்கன்னா பல் இருக்கிறது இல்லை. சார், என்ன கொஸ்டின் நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். இப்போ இருக்கிறதுல வந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்கணும். குழந்தைங்கள்னா அந்த சாக்லேட் சாப்பிட்டோன்னே சொத்தப்பல்லு வரும், அந்த ஒரு பிரச்சனை தவிர இப்போ நிறைய குழந்தைங்க பல்லில் நிறைய பிரச்சனைகளோடு வர்றாங்க. ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு குழந்தைங்களுக்கு வருது பல்லில்? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். குழந்தைங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து எனக்கு பல் இன்னும் விழுகாமல் இருக்குது பாப்பாவுக்கு. ஓகே. அந்த பால் பல் இன்னும் விழுகலை, அந்த பெர்மனன்ட் பல் பின்னாடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன் சார் விழுகலை அப்படின்னு கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்த பல்லை பிடிங்கலாம், அது ஒரு இஷ்யூ இல்லை. ஏன் அப்படின்ற அந்த கொஷனுக்கு வந்து இட் இஸ் அ டிலேட் எரப்ஷன். குழந்தைங்களுக்கு முக்கியமானது வந்து ஹேபிட்ஸ். ஒன்று கை சப்புவாங்க, இல்லை வாயை திறந்து தூங்குவாங்க, இல்லை நாக்கு வச்சு தள்ளுவாங்க, இல்லை அவங்க கீழே கிடக்கிற அந்த அவங்களோட டாய்ஸாக இருக்கட்டும், டீத்தராக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு பொருள் வாயில் வச்சு போடும்போது, வாயில் எந்த ஒரு பொருள் வச்சாலும் அதோட அந்த கிருமி வாயில் ஒட்டும் போது மேலே இருக்க கம்பேக்ட்ஸில் அந்த கிருமி ஒட்டுச்சுன்னா வர பல், அதாவது நல்ல பல் இருக்கிற பல் விழுகிறது டைம் தள்ளியும் நல்ல பல் வரதுக்கான டைம் மாறுபட்டுரும். மாறுபடும் போது நல்ல பல்லுக்கு வந்து வர டைமில் அது வந்து ஆகணும், அது வந்துடும். எனக்கு இந்த பல் விழுகலை, நான் இன்னும் வரமாட்டேன்னு அது சொல்லாமல் இல்லாமல் வேற ஒரு இடத்துல வந்துடும். அந்த மாதிரி டயத்தில் அந்த விழுகாத பால் பல்லை பிடுங்கிட்டு நம்ம வந்து ஒன்று கிளிப்ஸ் போடணும். கிளிப்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து ஏர்லி ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி ஏர்லி ட்ரீட்மெண்ட் எப்பயுமே ஒரு 8 வயசில் ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப சீக்கிரமாக, அதாவது அப்போ தான் போன் மாடிஃபிகேஷன் நிறைய பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு எலும்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஒருவேளை இதுவே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா போன் ஃபார்மேஷன் கம்மியாகிடும். பசங்களுக்கு 16 இயர்ஸ்க்கு மேலே போன் ஃபார்மேஷன் கம்மியாகிடும். அப்போ நம்ம கிளிப்பு தான் போட்டாகணுன்ற சூழ்நிலை. இது 8 இயர்ஸ் 9 இயர்ஸில் பார்த்துட்டோம்னா எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி இப்போ கை சப்புறாங்க எத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அப்போவே அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எத்துறது நார்மலைஸ் ஆகிடும். வர அந்த ஆர்ச் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், பல்லு முளைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பல்லு வளர்றதா இருக்கட்டும், எல்லாமே நார்மலைஸ் ஆகிடும். ஸோ ஏர்லியராக பார்த்துட்டோம்னா இன்னும் பெட்டர். இதுவே இன்னும் ஏர்லியராக இருக்குது, அதாவது ஒரு புது சினாரி மயோ பிரேசஸ்ன்னு சொல்லி ஒரு ரப்பர் மெட்டீரியல், இது வந்து 5 வயசுக்கு கீழே போடணும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, தாடை வளர்ந்துருக்கா வரலையா, வாயை திறந்து தூங்குறாங்க, எல்லாமே பார்த்துக்கணும். அப்போ இதை போடணும். ஏன்னா 5 வயசுக்கு கீழே வந்து பிள்ளைங்களை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வாயில் போட வைக்கிறது கஷ்டம். ஆனால் அதை பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பிரேசஸ் போட வேண்டாம், கிளிப் போட வேண்டாம், எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே நார்மலைஸ் ஆகும். ஆனால் அது வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க். அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி பூச்சிப்பல் வந்தால் பெரியவங்களுக்கு வந்து ரூட் கேனல் தெரப்பின்னு பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு வந்து அது பல் தெரப்பி, பல் பாட்டமி மாதிரி பண்ணிவிட்டு ஒருவேளை பல் எடுக்க சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த ஸ்பேஸை ரீட்டைன் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் மெயின்டைனர் போட்டுட்டு, கம்சாக்கிங் ஹேபிட் இருந்தால் அந்த ஹேபிட் பேக்கிங் அப்ளைன்ஸ்ன்னு போட்டுட்டு, ஒருவேளை தாடை வளர்ச்சி கம்மியாக இருந்தால் ஃபங்க்ஷன் அப்ளைன்ஸ்ன்னு போட்டு நம்ம ஒவ்வொன்றா எந்த ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு ஏஜ் ஆனால் அந்த பல்லு கீழே விழுந்து முளைக்கிறது எல்லாத்தையும் நார்மலான ஒரு விஷயம். என்ன காரணனால அந்த பல்லு விழுகாமல் இருக்குது? இப்போ குழந்தைங்க நீங்கள் சொன்னீங்க பல்லு ஏன் விழுகலைன்னு கேட்குறதுக்குன்னே ஒரு ஆள் வந்து என்னட்டு கேட்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. என்ன காரணம் சார் அது? முக்கியமானது ஹேபிட்ஸ் தான். முக்கியமாக அந்த கை சப்புறதா இருக்கட்டும், வாய் திறந்துட்டு தூங்குறது, கண்டதை எடுத்து வாயில் வைக்கிறது, இதுதான் வந்து முக்கியமான காரணங்கள். இப்போ நாக்கை வச்சு பல்ல தள்ளுறது, இந்த காரணங்களால வந்து அது வந்து விழுகிறது தள்ளி போகலாம். அவங்க ஃபுட் ஹேபிட்ஸும் ஒரு காரணம் மேம். இதில்
அண்ட் இப்போ வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக நான் வந்து நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ், அதுக்கப்புறம் பேபி ஃபீட் பண்ணிருக்க மதர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சுகரே கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு வந்து நாங்கள் சால்ட் கொடுக்க மாட்டோம், 2-3 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம உடம்புல எந்த ஒரு ஹெல்த் ஸ்பாயில் ஆனாலும் ஃபஸ்ட்டு பல்ல தெரிஞ்சிடும். நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் ஏஜ் பர்சன் வரைக்கும் பாருங்கள், நம்ம உடம்புல ஒரு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு பல்ல காமிச்சிடும். இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பல்ல ஈஸியாக தெரிஞ்சிடும். நாங்கள் பல்ல பார்த்தோன்னே சொல்லிடுவோம் அவங்க டயபெட்டிக்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே வந்துட்டு அவங்களோட டயட்டில் இஷ்யூ இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே வர குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு இப்போ வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி நிறையா வருது பிகாஸ் ஆஃப் ஃபுட் இஷ்யூஸ். ஸோ பேரண்ட்ஸ் தான் இது ஒரு அந்த காலத்து ஃபுட்டு, அந்த காலத்தோட பழக்கத்தெல்லாம் அவங்க கொண்டு வர ஆரம்பிக்கணும். இப்போ ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபுட்டில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஹெல்த் இஷ்யூஸில் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுறாங்க. அது பிடிக்கலனாலும் அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். எப்படியாச்சும் ஒரு வழியில் ஃபீட் பண்ணணும். பால் பிடிக்கலையா, நீங்கள் பன்னீரோ இல்லை கேர்டோ வந்துட்டு அவங்களுக்கு பரட்டி கொடுங்க. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். கீரை சாப்பிட்டதே இல்லையா அவங்க குழந்தை, ஏன்னா கால்சியம் வந்து உங்களுக்கு கீரை, பால், தயிர், பன்னீர் அதில் தான் இருக்குது. ஸோ கீரை சாப்பிட்டது இல்லையா, நீங்கள் எந்தெந்த ஃபார்மில் அரைச்சி கொடுக்க முடியுமோ கொடுங்க. இப்போ நீங்கள் பாஸ்தா பண்ணுறீங்களா, ஒரு நூடுல்ஸ் பண்ணுறீங்களா, அதில் கீரை அரைச்சி போட்டுடுங்க. கிவ் இட் அஸ் க்ரீன் பாஸ்தா, க்ரீன் நூடுல்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் குழந்தைக்கு வாய்க்குள்ளே போகணும். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வர இஷ்யூஸ் வந்துட்டு இதுவும் ஒரு காரணம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பல்லு விழுகாமல் இருக்கிறதுக்கு கூட அந்த உணவு தான் காரணமாக இருக்கிற மாதிரி, இப்போ நம்ம உடம்புல வந்து அதிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்னன்னா நம்ம பல்லு தான். அது எல்லாத்துக்கும் தின்னு. ஆனால் இப்போ இருக்க நிறைய பேர் சின்னதாக ஒரு பொருளை கடிச்சாலும் டக்குன்னு பல்லு நொறுங்கிடுது, விழுந்துருது, இல்லைன்னா பாதி பல்லோட கடிச்சா விழுந்துரும். அது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்குமே உணவு தான் காரணமா? காரணம் உணவு தான் முக்கியமான காரணம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இல்லை. ஸோ ஒரு ப்ரோட்டீன் நிறைய இருக்கணும், விட்டமின்ஸ் நிறைய இருக்கணும், மினரல்ஸ் நிறைய இருக்கணும். நான் பேஷண்ட்டுக்கு நிறைய சொல்கிறது விட்டமின் சி நிறைய எடுத்துக்கணும், புளிப்பு ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கணும். புளிப்பு ஐட்டம்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஜூஸ் மட்டும் தான் குடிக்கணும்னா, இல்லை ஜூஸ் மட்டும்தான் ஒரு புளிப்பு ஐட்டம் கிடையாது. அது சாதமாக இருக்கலாம், ரசமாக இருக்கலாம், சூப்பாக இருக்கலாம், குழம்பாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நம்ம வந்து புளிப்பை எந்த ஒரு விதமாகவும் நம்ம சேர்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், மினரல் சேர்க்கும்போது நம்ம டீத் ஸ்ட்ராங் ஆகும். அட் சேம் டைம் மேடம் சொன்ன மாதிரி கால்சியம் நிறையா, டயட்ரி ஃபைபர்ஸ் நிறையா எடுத்துக்கும் போது அதெல்லாம் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி முன்னும் பின்னுமா நம்ம உணவில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துக்கும் போது நீங்கள் சொல்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே வி கேன் அவாய்ட். சார், நீங்கள் சொன்னீங்க புளிப்பு ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கணும். நான் நிறைய ஆடுலலாம் பார்த்துருக்கேன், பல் கூச்சமா புளிப்பு சாப்பிடாதீங்க, அது மாதிரி ஆட்லாம் நிறைய வருது. ஸோ இந்த பல்லு வலி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து புளிப்பு எடுத்துக்காதீங்க, புளிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பல்லு வலி அதிகமாகிடும். அது நம்ம பாட்டி காலத்துலேருந்து சொல்கிற ஒரு விஷயமாவே இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்ன காரணம் சார்? பல்லு பிரச்சனையில வந்து புளிப்பு ஐட்டம்ஸ் எடுத்தால் நீங்கள் சொல்கிற கூச்சம் வரும். ஈறு இறங்குறதுனால தான் நீங்கள் சொல்கிற கூச்சமே வருது. ஈறு ஸ்ட்ராங் ஆகுதுன்னா எங்களுக்கு விட்டமின் சி தான் வேணும். உங்களுக்கு எப்படி ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் டி வேணும் அப்படியோ அது மாதிரி தான் பல்லுக்குள்ள இருக்க ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் சி வேணும். ஈர் இறங்குச்சுன்னா நீங்கள் சொல்கிற அந்த சென்சிட்டிவிட்டி கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் புளிப்போ கோல்டோ எது எடுத்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த கூச்சம் கண்டிப்பாக வரும். ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற அந்த ப்ராப்ளம் குறைய ஆரம்பிச்சு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம, அதாவது விட்டமின் டி எப்படி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி டீத்துக்கு வந்து விட்டமின் சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் கால்சியம் நான் சொன்ன மாதிரி அந்த நான் சொன்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் விட்டமின் சி வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ லெமன், நெல்லிக்காய் அதெல்லாம் நீங்கள் நிறையா எடுக்கணும் அப்படின்னா எனக்கு சளி பிடிக்கும், சைனஸ் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு சேஞ்ச் த ஃபார்ம் ஆஃப் ஈட்டிங். அதுக்கு நான் சாப்பிடாம நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். வாயில் வந்துட்டு கூச்சம் வர்றது, அதெல்லாம் வர்றதுக்கு காரணமே விட்டமின் சி டெஃபிஷியன்சினால தான். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் அந்த டைப் ஆஃப் ஃபுட்டை நீங்கள் எடுக்க முடியுன்றதை நம்ம தான் உட்காந்து யோசிக்கணும். இல்லை ஒரு டயட்டிஷியன்ட்ட போய் நீங்கள் விசிட் பண்ணி கேட்கலாம், இந்த டைப் ஆஃப் ஃபுட் நான் எடுக்கணும். இப்போ யூடியூப் போட்டால் எல்லாமே வந்துடுது, நம்ம இந்த ஃபுட்டை எப்படி இதில் சேர்க்கலாம். இப்போ நான் சொல்வேன் லெமன் வந்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சாதான் உங்களுக்கு சளி பிடிக்கும், லெமன் ரைஸாக சாப்பிடுங்க.
இல்லை வந்து இப்போ நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஜூஸாக குடிக்க பிடிக்கலையா, ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க. இல்லை என்ன ஃபார்மில் உங்களுக்கு பிடிக்குமோ யூ ஹாவ் டு ஈட். ஆனால் சாப்பிடாம இருக்காதீங்க. ஏன் அந்த காலத்தில் வந்து எல்லா ஃபுட்டும் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே இன்கல்கேட் பண்ணியிருக்காங்க நம்ம பாடியில். எதுவுமே நம்ம சாப்பிடாம இருந்ததில்லை. எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகிடும். இப்போ வந்துட்டு அதை சாப்பிட்டா எங்களுக்கு டைஜஸ்ட் ஆகலை, இந்த சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகலை அப்படின்றாங்க. அதுக்கும் காரணம் வந்துட்டு பல்லெல்லாம் இப்போ பின்னாடி பல் நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற தெரிகிற 6 பல்லும் 8 பல்லும் நல்லா வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈவன் 30 to 40 பார்த்தீங்கன்னா பல் இருக்கிறது இல்லை. எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து நான் செமி சாலிடாக எடுத்துக்கிறேன், குடிச்சிடுறேன், அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க. அப்போல்லாம் நல்ல எலும்பு கூட நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. பிகாஸ் உங்கள் பல் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ தான் பாடியில் எல்லாமே ஊறுச்சு. நம்மளுக்கு ஹெல்த்தே வந்து ஸ்டார்டிங் ஓரலில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கே போய் முடியும்னே தெரியல. ஏன்னா டென்டல் ஹெல்த்லேயும் அலட்சியமாக இருக்காங்க. அதனால பாடியில் இருக்க ஹெல்த்தும் எல்லாருக்கும் ஸ்பாயில் ஆகுது. எப்படி பின்னாடி இப்போ இல்லாமல் சாப்பிட்றாங்கன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக எனக்கு. நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ நாங்கள் பார்க்குறோம் above 40 பின்னாடி பல்லு இருக்கிறது இல்லை. அதுதான் இப்போது இருக்கிற நிலைமை. ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது இப்போ இருக்க காலத்தில் இந்த உடை அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி பல்லுக்குமே அலங்காரம் பண்ணுற காலம் வந்துருச்சு. நான் ஒரு விஷயம் பார்த்துருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய மாடல்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த மாடல்ஸாக இருக்கட்டும், நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களுமே என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பல்லில் வந்து இந்த ஸ்டோனுன்னு ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. அதில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன மேம்? மேம் அதில் அட்வான்டேஜுன்றது வெறும் அழகு தான். அதாவது நீங்கள் இப்போ ஒரு நோஸில் ப்ரிக் பண்ணி ஒரு மூக்குத்தி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும்ல ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு அழகுக்காக பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து ஜுவல் ஸ்டோன். டூத் ஜுவல்லுன்னு சொன்னாங்க, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. அது வந்து நாங்கள் ஒரு யூவி லைட் வச்சு ஒரு காம்போசிட் ரெசின் யூஸ் பண்ணி இதுக்குன்னே வந்து பேர்ல்ஸில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் வரும், பர்டிகுலர்லி ஃபார் டூத். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி க்யூர் பண்ணிவிடுவோம் யூவி லைட் வச்சு. ஸோ இட் வில் பி தேர் ஃபார் தெம். அவங்க எப்போ வேணும்னு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ எடுத்துக்கலாம். இதனால் வர அட்வான்டேஜ் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அவங்க சிரிக்கும் போது ஸ்மார்க்லிங் ஸ்மைலாக இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் உங்கள் ஸ்மைலே டிசைன் பண்ணிவிடுங்க. ஒரு ஜுவல் ஆடட் ஆன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ஸ்மைல் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலே அதுவே ஒரு டைமண்ட் தான். இல்லை மேம், நீங்கள் சொன்ன மாதிரி அதில் எதுவுமே அட்வான்டேஜ் இல்லை ஆனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வெளி தோற்றத்தில் இப்போ நான் ஒரு நோஸ் பின் போடுறதோ, கம்மல் போடுறதோ, செயின் போடுறதோ, 4 பேர் என்னை பார்க்குறாங்க, நான் அழகாக தெரியணுங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நான் சிரிச்சா மட்டும் தான் அந்த ஸ்டோனே வெளியே தெரியும், நான் சிரிக்கலைன்னா எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி விஷயங்கள்லாம் பண்ணணும்? இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி நமக்கு ஸ்மைல் வந்து வாய் உள்ளுக்குள்ளே அமுங்கி இருக்குது அப்படின்னா சிரிக்க மாட்டாங்க, முதல்ல மூடிட்டு தான் சிரிப்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு எத்துப்பெல்லாம் இருந்துச்சுன்னா சிரிக்கிறது யோசிப்பாங்க, கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஸ்மைலை டிசைன் பண்ணிடுங்க. நிறைய ஆக்ட்ரஸ் ஈவன் யுவர் மிஸ் வேர்ல்டு அவங்களே வந்து வென்யூர்ஸ்ன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஸ்மைல் முன்னும் பின்னுமா இருந்ததை வென்யூர்ஸ்ன்னு சொல்லி எப்படி வேணுமோ நம்ம உங்களுக்கு எப்படி அந்த ஷேப் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்க்கு அந்த வென்யூரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதனால உங்களுக்கு வந்து பல்லு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் டில் யோர் லைஃப் எண்ட்ஸ் அதே கலர் தான் இருக்கும். அது ஃபேட் ஆகாது, கலர் சேஞ்ச் ஆகாது. நம்ம சாப்பிட்ற அந்த மசாலா செய்து ஒட்டினாலும் கலர் மாறாது. ஸோ இது வந்து டூத் ஜுவல்லரியை விட இன்னும் ஒரு அட்வான்ஸ்ட் லெவல். டூத் ஜுவல்லரின்றது எனி டைம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறையா ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடும்போது மேபி அது உடஞ்சி விழுந்துடலாம். உடஞ்சி விழுந்துச்சு நம்ம அந்த போட்ட இடம் ஒரு பிளாக் அவுட்டாக தெரியும். பட் இந்த வெனியர்ஸன் போடும்போது எல்லாமே வந்து சிரிப்பே உங்களுக்கு அழகாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு உங்கள் ஃபேஸே அழகாக இருக்கும்போது எதுக்கு அந்த நோஸ் பின் அப்படின்றத உங்களோட கேள்வியாக இருக்கும். அப்போ என் சிரிப்பே அழகாக இருக்குது அப்படின்றப்ப ஜுவல்லரி எதுக்கு? இப்போ நீங்களே அழகாக இருக்கீங்க, அது ஜுவல்லரி எதுக்கு? ஜுவல்லரின்றது எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் தானே. அந்த மாதிரி அவங்களோட ஸ்மைலே அழகானதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லரின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் அட்வான்டேஜ் ஓகே என்ன சொன்னீங்க, அந்த பின்னோ அந்த ஸ்டோன் அங்கே இருக்கு. இப்போ நம்ம பல்லில் லைட்டாக ஒரு பொருளை வந்து லாக் ஆனாலும் நம்மளை அறியாமல் நம்ம கையோ ஏதோ ஒன்று வந்து அதை பண்ணிகிட்டு இருப்போம். அதனால வந்து பல்லு சொத்தையாகிறது நிறைய விஷயங்கள் வந்து அந்த பல்லில் நடக்கும். இது மாதிரி ஒரு ஸ்டோன் நம்ம அந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது அதில் போய் நம்ம சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒன்று லாக் ஆச்சுன்னா அதில் பல்லில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா அது ஒரு ஃபாரின் பாடி. இப்போ நம்ம கிளிப் போடும்போதே பேஷண்ட்டை சொல்லும் போதே என்ன சொல்லுவோம்னா, ஒரு மவுத் வாஷ் கொடுத்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க,
ஏன்னா அந்த கிளிப்பை சுற்றி ஃபுட்டு போய் அக்கமடேட் ஆகும். ஸோ அந்த ஒரு வருஷம் நீங்கள் கிளிப் போடும்போது இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபுட் அக்லிமினேட் ஆக நம்ம எடுக்கும்போது பூச்சி வராமல் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் அந்த டூ ஜுவல்லரிக்கும். அதாவது கேர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்னமெண்ட் போடுறீங்கன்னா அது கேர் எடுப்பீங்க. அதுக்கு பாலிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ எது நீங்கள் ஒரு உங்களோட எந்த ஒரு தோற்றத்துக்கும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிற மாதிரி அதுக்கும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். எந்த ஃபுட்டும் பார்ட்டிலும் சிக்காமல் அது உடையாமல், ஒருவேளை உடஞ்சிருச்சு அப்படின்னா பாதி உடஞ்சிருக்கும், நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா டூ ஜுவல்லரியில் என்ன இருக்குன்னா எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பாதி உடஞ்சிருச்சுன்னா அந்த உடஞ்ச இடத்துல போய் ஃபுட்டு அக்கமடேட் ஆகும். ஸோ அதனால வந்து கேரிஸ் வந்து திருப்பி உங்களுக்கு பல் சேதமாக சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து உடஞ்சி விழுந்து போயிட்டா அந்த இடம் ஓட்டையாக இருக்கும், அங்கே ஃபுட் போய் மாட்டி திருப்பி பூச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடஞ்சி முழுங்கினவங்கலாம் இருக்காங்க. ஸோ முழுங்கிட்டா ஒரு இஷ்யூ கிடையாது, அது எக்ஸ்கிரீட்டாக வெளில வந்தோம். பட் அந்த பல்லுக்கான சேதமானது ஆனது தான். அதுக்கு தான் சரி இந்த டூ ஜுவல்லரி வேண்டாம்னு நினைக்கிறவங்க டூ ஜுவல்லரி வைக்கலாம். அதுக்கான ப்ரிகாஷன்ஸ், அதுக்கான பாதுகாப்பாக அவங்க எடுத்துக்கிறது, அந்த கேர் மூலமாக வி கேன் அவாய்ட் வாட் எவர் நீங்கள் சொல்கிற எல்லாமே வி கேன் ஸ்டாப். ஓகே சார். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக நான் கேட்டது அவங்களுக்கும் தோணியிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பல்லுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படிங்கிறது நீங்களே வந்து எங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்லிவிடுங்க. எல்லாரும் சொல்கிற பழைய பஞ்சப்பாட்டையும் நாங்கள் பாட வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நார்மலாக வந்து சொல்கிற 3 விஷயம் வந்து என்னென்னா, 2 times ப்ரஷ் பண்ணுங்கள், விசிட் யுவர் டென்டிஸ்ட் ரெகுலர்லி, அண்ட் தென் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது, ஃபுட்டு தங்காமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெகுலராக எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒரு ரிசர்ச்சை பற்றி நான் இன்னும் ஆடட் ஆனாக சொல்லணும்னு விரும்புகிறேன் லைக் மக்களுக்கு. என்னென்னா, நீங்கள் ஒரு 7 days ப்ரோக்ராம் மாதிரி டெய்லி காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணும் போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சு பாருங்கள். இதில் கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது என்னன்றது அவங்களே உணர்வாங்க. ஏன் வந்து இவனால எல்லாரும் அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட்னா என்னென்னா அவங்களோட நான் டாமினன்ட் ஹேண்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ரைட் ஹேண்டில் பண்ணணும். அவங்க எந்த ஹேண்டை டாமினண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஹேண்டில் ப்ரஷ் பண்ணக்கூடாது, இன்னொரு ஹேண்டில் தான் அவங்க ப்ரஷ் பண்ணணும். அது வந்து மெடிக்கலாக ரிசர்ச் படி கண்டுபிடிச்சது வந்து இட்ஸ் சம்திங் வெரி யூனிக் விச் வில் ஹேப்பன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யுவர் பாடி அண்ட் யுவர் பிரெயின். அது நடக்கும். ஸோ இதை நான் ஒரு டேக் ஹோம் மெசேஜாக சொல்கிறேன். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் see 3 things in your body. என்னென்னா, உங்கள் பிரெயின்ஸ் இன்னும் ஆக்டிவாக இருக்கும். காலைல எந்திரிச்சோன்னா யூஆர் யூஸிங் அ நான் டாமினேட்டிவ் ஹேண்ட், வேர் உங்களோட பிரெயின் செல்ஸ் ரொம்ப ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் உங்களோட ப்ரஷிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகும், கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. 2வது வந்து உங்கள் பல்லு தேய்மானம் குறையும். ரைட் ஹேண்டில் பண்ணும்போது யாருமே கான்ஷியஸாக பண்ண மாட்டாங்க, ஏதோ தானோன்னு பண்ணிவிடுவாங்க. இதில் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பாத்வே, ஒரு டிஃப்ரெண்ட் திங் நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக யூ வில் see some sort of change in your teeth and your body. ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் பிரெயினும் ஹெல்த்தியாக இருக்கும். சார் நீங்கள் சார்? நான் சொல்கிறது ஒன்றே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ப்ளீஸ் விசிட் த டென்டிஸ்ட் இயர்லி ட்வைஸ், 6 months once ஒரு டென்டிஸ்ட்டு. அதாவது ஒரு ஃபீமேல்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு பார்லர் போகிறது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months once ஒரு ரெகுலர் ப்ரைஸ் அவங்களுக்கு தெரியும் ரெகுலராக போகணுன்றது. இப்போ மென்ஸ்க்கு வந்து ஜிம் போகிறது வந்து ஒரு ரெகுலரைஸாக வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்குறது வந்து ஒரு ரெகுலரைஸாக. அதாவது வந்து இது வந்து ஒரு பே பண்ணணும், ஸ்பெண்ட் ஆகுமே அப்படின்னு நினைக்காம ஜஸ்ட் ஒரு விசிட் 6 months வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கேனா, என் டீத் ஹெல்த்தியாக இருக்கா. ஏன்னா வந்து ஒரு டீத் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட். ஒரு 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 ஸ்டேட்டுக்கு போகணும்னா எப்படி வந்து ஒரு டோல்கேட் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு வாய் தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஃபார் அ ஹோல் பாடி. நீங்கள் சாப்பிட்டா தான் எல்லாமே இயங்கும். உங்களோட பிளட் செல்ஸ்லேருந்து, உங்களோட போன்லேருந்து, உங்களோட மனசுலேருந்து, வயிற்றுலேருந்து எல்லாமே இயங்குறதுக்கு ஒரே முக்கிய காரணம் ஃபுட்டு. அந்த ஃபுட்டு போகிற என்ட்ரி பார்ட் வாய். வெறும் வாயை வச்சு சாப்பிட முடியாது. சாப்பிட்ற ஒரே ஐட்டம் இட்லி, பொங்கல் மட்டும்தான் சாப்பிட முடியும். எவ்வளோ நாள் தான் அதே சாப்பிட்டு இருக்க முடியும்? எனக்கு சொல்லுவாங்க நிறைய வயசானவங்க சொல்லுவாங்க, சார் கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், முடியல சார், ஆசை இருக்குது முடியல. பட் ஆனால் பல்லு தான் முக்கியமாக, பல்லு வேணும். இல்லைனாலும் எப்படியாவது நீங்கள் வந்து அதை கட்டிக்க பாருங்கள். பரவாயில்ல பல்லு தானே என்ன ஒரு அலட்சியமாக விடாமல் அதை ஒரு 6 months once நீங்கள் ஒரு கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக வேண்டாம். 100 ரூபாவில் முடிய வேண்டிய விஷயத்த 10,000 ரூபாய் வரையும் போக விட வேண்டான்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஓகே,
தேங்க்யூ, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.